வணக்கம் பக்தியொலி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொருத்தர பத்தி பேசிக்கிட்டே இருந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம எந்த எந்த கேரக்டர ஒவ்வொரு ராசிக்கு நம்ம எடுக்க போறோம்னா, எந்த கேரக்டர் உங்க லைஃப்குள்ள இன்டர்ஃபியர் ஆகும்போது பிரச்சனைகள் உருவாகுது. உடல் ஆரோக்கியக்கு உடல் ரொம்ப அசதியாகவும், உடம்பு நோய்களில் தாக்கம் அதிகமாக இருக்கிற மாரியும், அதே சமயம் அ யார் உங்கள ரொம்ப அவமானப்படுத்துவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லக்கூடியது தான் இந்த இந்த வாரத்தில் நம்ம இந்த டாபிக் எடுக்க போறது. அது என்னன்னா ஒவ்வொரு ராசிக்கா பார்க்கலாம். முதல்ல மேச ராசி எடுத்துக்கலாம். மேச ராசிக்காரர்கள் யாரால் ரொம்ப அவமானப்படுத்தப்படுவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யாருன்னா, நீங்க கல்யாணம் கட்ட போறீங்க இல்லையா? அந்த கல்யாணம் கட்ட போற இடத்தில் உள்ள குடும்பத்தினரால் அவமானம் அப்படிங்கிறலாம். குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் ஏதாச்சு ஆ நாத்தனாரு, அதுக்கப்புறம் அண்ணிங்க, அதுக்கப்புறமா மச்சினன், அப்படியே அந்த மாரி அந்த குடும்பத்தில் உள்ளவங்களால் ஆ மாமியார், மாமனாரு, சித்தப்பா, பெரியப்பான்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோ, ஆணோ அவங்களுடைய சுத்தி இருக்கிற உறவுகளால் அவமானப்படப்படுவார்கள் மேச ராசிக்காரங்க. அதனால இவங்க என்னன்னா, அடிக்கடி அந்த நீங்க கல்யாணம் கட்ட போற வீட்டுக்கு அடிக்கடி போய்க்கிட்டே இருந்தீங்கன்னா, அங்க நெறைய அவமானங்கள் இதெல்லாம் வரும். இல்ல அவமானங்கள் எதுவும் வராட்டா கூட என்ன ஆகும்னா, அங்க போயிட்டே இருக்கும்போது, நோய்கள் ஏதாச்சும் உடம்பு உடம்பு முடியாம படுத்துருவீங்க. அதனால உடம்பு வீக் ஆகுறது, மனதளவுல ரொம்ப தாழ்வு மனப்பான்மை உருவாக்கிக்கிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் உருவாகும். அந்த இடத்துக்கு போய்க்கிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது, அந்த உங்கள அவமானப்படுத்துற இடத்துக்கு போய்க்கிட்டே இருக்கும்போது, அங்க தாயினுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும். அந்த இடத்துக்கு போய் நீங்க அவமானப்படும்போது, தாய் உங்ககிட்ட சரியா பேசுதல் இல்லாமல், தாய்க்கு இல்லாட்டா உடம்பு கேடுகள் உருவாகும். இதனால இருக்கிறதுனால, இந்த மேச ராசிக்காரர்கள் சுத்தி இருக்கிறதுலயே அவங்கள அவமானப்படுத்துற இடம் இந்த இடம் தான். இந்த கடவுள் எப்பவுமே 2 சாய்ஸ் குடுக்குற மாரி குடுப்பாரு. ஒண்ணு அவமானங்கள் வாங்குறியா? உனக்கு ஆயுள் நீடிக்கும். இல்லாட்டா உனக்கு உடல் ஆரோக்கிய கேடு தரேன், ஆயுள் இருக்க வைக்கிறேன். இந்த மாரி 2 வாய்ப்புகள் குடுக்குற மாரி இருக்கும். இதுல நீங்க அவமானங்கள் நான் படல அப்டின்னா, அப்பன்னா உடல் உபாதைகளில் பாதிக்கப்படுவீங்க அப்டிங்கிறது அர்த்தம். எந்த மாரி உடல் உபாதைகள் உங்களுக்கு ஏற்படும் அப்டின்னா, அ அதிகமான நீர்களை தாங்க முடியாது. அதாவது சீதோஷ நிலை மாற்றம் வரும்போது, வெப்பநிலையிலிருந்து அ காற்று காலம் வருதுல்ல, வெப்பநிலை முடிந்து காற்று வரும்போது, அதில் தோன்றும் மழையில் வரக்கூடிய நோய்கள் உங்களுக்கு ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதான் சீதோஷணை மாற்றம் வரும்போது உங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு அசதி அந்த மாரி இருக்கும். இல்லாட்டா என்னன்னா, ஆ அதாவது ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு தலையில ஏதாச்சும் பாரத்த வைக்கிற மாரி, ஒரு அழுத்தம் குடுக்குற மாரி இருக்கும், உடல் உபாதைகளில். அப்புறம் ஃபைல்ஸ் பிரச்சனைகள் ஏற்படும். அப்புறம் நீர் சார்ந்த உணவில் நீர் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த மாரி வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் உஷ்ணம் சார்ந்த இது இருக்கலாம். தலைப்பகுதி ம் பிரச்சனையாவே தலையில எப்பவுமே வலிகள் இருக்கிற மாரியே தோன்றும். இந்த மாரி இது அல்லது அது அந்த மாரி வரும். அதனால கொஞ்சம் அந்த உஷ்ணநிலை மாற்றம் வரும்போது, உங்களுக்கு உடல் ஆரோக்கிய நிலை பாதிப்படையும். அதே மாரி நீர்நிலை, அதாவது மழைக்காலம் முடிஞ்சு பனிக்காலம் தொடங்கும்போது, அ அந்த சமயத்தில சீதோஷ நிலை மாற்றத்தினால் நோய்கள் வரும். இந்த 2 காலத்திலும் நீங்க கவனமாக இருக்கணும் இந்த மேச ராசிக்காரர்கள். அதேபோல் நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க இல்லையா? இப்ப நான் சொன்னேன் இல்லையா? கணவனோ இல்லாட்டா மனைவி வீட்டுக்கோ மனைவி வீட்டுக்கு அவங்க தாய் வீடோ இல்லாட்டா அங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது, ரொம்ப கவனமாக இருக்கணும். அத தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, வாயில ஏதாச்சும் ஒரு கிராம்பு அந்த மாரி எடுத்து வாயில போட்டுட்டு போங்க. போனீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கிறது போல் தோன்றும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே உங்களுக்கு நீங்க அங்க போவீங்க. போனோனே உங்க அம்மாவ நெனச்சு பயம் அதிகமாக இருக்கும். அதனால எப்பவுமே ஒரு அந்த அவமானப்படக்கூடிய வீடுகளுக்கு போகும்போது, தாயிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. இது போகும்போது அங்க மேச ராசிக்காரர்களுக்கு இது பெனிஃபிட்டா இருக்கும். இல்லாட்டா தாய் இல்ல அப்டின்னா, தாயுடைய ஃபோட்டோவுக்கு பூஜை பண்ணிட்டு, பூவு, இல்லாட்டா விபூதி இது கற்பூர ஆராத்தி, இல்லாட்டா ஒண்ணுமே இல்ல 2 பத்திய வச்சு சுத்தி காமிச்சுட்டு, கும்பிட்டுட்டு வந்தாலும், உங்களுக்கு அந்த அவமானங்கள்லருந்து தப்பிக்கலாம். அதனால இந்த மாரி இந்த வீடுகளுக்கு போகும்போது, அவமானங்கள் மட்டும் இல்லாமல், உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதேபோல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு
உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல், உங்கள வந்து அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போக வேண்டிய இடமும், அந்த அவமானத்தினால் ரொம்ப சோர்வான ஒரு விஷயம். அதாவது கோயிலுக்கு போக தோணாது. அந்த வீட்டுக்கு போம்போது ஏதாவது கோயிலுக்கு போனா கூட கோயிலுக்கு போக மனசு வராது. அந்த மாரிலாம் தோன்றும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக எடுத்துட்டு வந்தீங்கன்னா, சிறப்பான வாழ்க்கையாக அமையும் அப்படிங்கிறதுல சிறிதும் ஐயமில்லை. நீங்க பண்ண வேண்டியது, நீங்க வணங்க வேண்டியது, கோயிலுக்கு போக முடியாட்டாலும் கோயிலுக்கு கண்டிப்பாக போணும். உல்லாச பயணமாக எடுத்தா கோயில் தான் நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. அதேபோல் நீங்க வந்து தா ஒரு அம்மன் கோயிலுக்கு போய் வழிபாடுகள் பண்ணிட்டு போனீங்கனாலும், எந்த அம்மனாக இருந்தாலும் சரி, ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடுகள் பண்ணிட்டு போனாலும், இங்க வந்து உங்களுக்கு அந்த அவமானத்திலிருந்து தப்பிக்கலாம். அதேமாரி நோய்கள், அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்து வீட்ல நோய்கள்ங்கிறது, இந்த மாரி நோய்கள்லாம் வரும். அதெல்லாம் வந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். இந்த அவமானங்கள் வந்து வெறுமனே சரி நாங்க கல்யாணம் ஆகல. க கல்யாணம் ஆகலன்னா, அப்ப எங்களுக்கு யார் வேற எதிரிகள் யார் இருப்பா? அப்படிங்கிற எதிரிகள் எதிரிகள் கிடையாது. அவமானப்படுத்துறவர்கள். வேற யாரும் இருக்க மாட்டாங்க. உங்க கூட பிறந்தவங்களே உங்களுக்கு உங்கள நக்கல் அடிச்சு, கிண்டல் அடிச்சு ஒரு 4 சபையில கூடுற இடத்துல உங்களுக்கு கிண்டல் அந்த அவமரியாதைகள் செய்வார்கள். உடன் பிறந்தவர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அது போக வந்து நீங்க அவமானப்பட்டது நட்பு வட்டத்தில் யார்ட்டயாச்சும் கடன் வாங்குனீங்கன்னா, அங்க வந்து அவமானங்கள் உருவாகும். ஆனா நட்பு வட்டத்தில் கடன் வாங்கும்போது கவனமாக இருங்க. அது ஒண்ணு முக்கியமானது. அப்புறம் குடும்பத்தினர், அதாவது குடும்பத்துக்குள்ள வந்து உங்களுடைய சொந்தக்காரங்களான மனைவியோ அல்லது கணவன் வீட்டு சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா, அதுல வந்து வருமான விஷயம் கொஞ்சம் ஸ்லோவா, மந்தமாக இருக்கும். உடனே அந்த இடத்துல வந்து உங்கள கிண்டல் அடிக்க அவங்க வந்து உங்க வீட்ல தங்கும்போது, உங்களுக்கு பணம் பற்றாக்குறையோ, இல்லாட்டா ஏதோ உணவு பொருள் வாங்க வைக்க முடியலைன்னா கூட, அந்த சமயத்துல உங்கள அவமானப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த மாரி உங்களுக்கு அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து உடல் ஆரோக்கியம் இல்லாத சமயத்தில் கூட உங்களுக்கு அவமானங்களை ஏற்படுத்தக்கூடிய நெறைய விஷயங்கள் நடக்கும். அதனால இந்த சமயத்துல எல்லாம் இந்த இந்த நான் சொன்னேன் இல்லையா? நண்பர்களிடம் கடன் வாங்கும்போது கவனமாக இருக்கணும். உங்க வீட்ல உறவுகள் வரும்போது, அதாவது மனைவி அல்லது கணவன் வீட்டு ஆட்கள் வரும்போது, அந்த இடத்துல அவமானங்கள் சந்திப்பீர்கள். அதுக்கப்புறம் சகோதர, சகோதரிகளிடம் கவனமாக இருங்கள். அவங்க வந்து சும்மா நக்கல், நையாண்டி பண்றேன்னு சொல்லிட்டு, அப்படியே குத்தல் பேச்சியாக உங்கள அவமதிச்சு கொண்டே இருப்பாங்க. ஒரு அதாவது மனசாட்சி இருக்குதா? அப்படிம்பீங்க இல்லையா? அந்த தன்மையெல்லாம் உங்கள்கிட்ட இருக்காது அப்படிங்கிறது முக்கியமானது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இந்த மாரி இடத்துக்கு, அதாவது உங்கள விட கீழ வேலை பார்ப்பாங்க. அவங்களும் உங்ககிட்ட வந்து ரொம்ப அ ஒரு உங்கள வந்து ஒரு அவமதிக்கிற மாரி ஒரு செயல்கள் செய்வாங்க. அதனால இந்த மாரி உள்ளவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். இன்னொன்னு வந்து உங்க குணநலன்களால் நீங்க அவமானப்படுவீங்க. நீங்க உங்களுடைய மைண்ட வந்து ரொம்ப பிடிவாதமா, ஸ்ட்ராங்கா வச்சிருப்பீங்க. அத வச்சுக்கிட்டே இருக்கும்போது மத்தவங்க பார்க்கும்போது, இவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன். இவன்கிட்ட அப்படி சொல்லிட்டு உங்க நேரடியாவே உங்கள வந்து தாக்கல் மாரி பண்ணுவாங்க. அதனால உங்க குணத்தின் அளவ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப வலிமையா வச்சிருக்கனாலும் அவமானங்கள சந்திக்கிற மாரி இருக்கும். இந்த மாரி சின்ன சின்ன அவமானங்கள், சின்ன சின்ன விஷயங்கள நான் எப்படி வெளியில எடுத்து வரலாம் அப்படின்னா, முருகர் வழிபாடு பண்ணலாம். அப்புறம் அம்மன் வழிபாடு பண்ணலாம். முருகர் வழிபாடு அப்படின்னா என்ன மாரி முருகர்னா, நீங்க வந்து இந்த திருச்செந்தூர் முருகருக்கு போவது மிக சிறந்ததாக இருக்கும். அப்புறம் சிக்கல் சிங்காரம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அங்கேயும் போயிட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும். இந்த முருகர் வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறந்த பலனை தரும். அதுபோக இந்த மாரி அவமானங்கள் இருக்கிற இடங்களில் மேசராசிக்காரர்கள் வாயில ஒரு கிராம்பு மட்டும் போட்டுக்கிட்டே எப்பவுமே ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுவும் சிறந்ததாகும். முடிஞ்சால் வெத்தல சவைத்துக் கொண்டே இருந்தாலும் உங்களுக்கு அவமானத்திலிருந்து தப்பிக்கலாம். சாப்பாடு முடிஞ்சு ஒரு வெத்தல போடுங்க. அதுவும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இந்த மாரி சின்ன சின்ன செயல்களால் நம்ம அந்த அவமானங்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் நீங்க எங்கேயும் போய் தேடி உங்க வீட்ட சுத்தி இருக்கிற உள்ள இதுதான் பரிகாரமாக எடுத்திருக்கேன். ஆனா நீங்க செஞ்சு செலவும் இல்லாதது. நீங்க செஞ்சு பார்த்துட்டு அங்க உங்களுடைய ரெமெடி சரியா வேலை பாக்குதா? நல்லா இருக்குதான்னு பாருங்க. அது கரெக்ட்டா உங்களுக்கு மேட்சா அந்த ரெமெடி சரியாச்சுன்னா, அது அந்த ரெமெடிய எப்பவுமே செய்யாம விடாதீங்க. அந்த பரிகாரத்தை எப்போதும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அவமானங்கள் இருந்து தப்பிப்பீங்க. அதே சமயம் அவமானங்கள்ல இருந்து தப்பிக்கிறேன்னு நெனச்சுக்கிட்டு நோய்களையும் வர வைக்கக்கூடாது. அதனால அவமானங்களை வந்து கொஞ்சம் நம்மளுக்கு படும்போது நெறைய பார்த்தீங்கன்னா, அவமானங்கள் வந்து பெரிய பெரிய மகான்கள் எல்லாருமே தன் நிலைமைக்கு உயர்நிலைக்கு வரணும்னா, சிறிய அவமானங்கள் சிறிய இல்ல நெறையவே அவமானங்கள் பட்டு தான், அதில் அவங்க பக்குவப்படுத்தப்பட்டவர்கள் தான் மகான்களாகவும், ரிஷிகளாகவும் இருக்கிறாங்க. அதனால நம்ம அவமதிக்கப்படுகிறோம்னு சொல்லிட்டு மனச்சோர்வடைவங்க சாதாரண மனிதர்கள். மனச்சோர்வு இல்லாமல் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இது என் கருமாவ கழிச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு, நீங்க உங்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்த மட்டும் உயர்வை நோக்கி போய்க்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த அவமானங்கள் எல்லாம் உங்கள பெரிய துன்புறுத்தலாக இருக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால அவமானங்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க.
பொதுவாக நைட்டு படுக்கும்போது உங்க தலையணைக்கு கீழ ஒரு மஞ்சள வச்சுட்டு படுத்தாலுமே, உங்களுக்கு மனசு வந்து காலையிலேருந்து சாயங்காலம் நைட்டு வரைக்கும் உங்களுக்கு பட்ட அவமானங்கள்லாம் ரொம்ப ரிலீஃப் குடுக்கக்கூடியது தலவாணியில வந்து மஞ்சள் வைத்து படுக்கும்போது அந்த மாரி ரிலீஃப் கிடைக்கும். அந்த ரிலீஃபையும் நீங்க உணருவீங்க. அதனால இல்லாட்டா குரு பாதத்தை தொடுதல் அப்படிங்கிறது. உங்க குரு யாராச்சும் இருக்காங்கன்னா, அந்த குருவின் பாதத்தை அடிக்கடி தொட்டு வணங்குங்கள். இல்லாட்டா குருவுடைய பாதத்தை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோல குரு பாதத்துக்கு மலர்கள தூவிட்டு அத ஃபோட்டோ எடுத்து வைங்க. அதை நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு சிறந்த மாற்றங்களும், சிறந்த வழிகாட்டுதலும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நன்றி, வணக்கம்.